இப்போ கிளாஸில் ஒரு சில பேருக்கு என்ன அப்படின்னா சார் சிபிடி ஓகேவா, சிபிடி டெஸ்ட் பற்றி இன்னும் ஒரு சில பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம் வந்து சிபிடியில் இருக்குமா இல்லை அப்படின்னா நம்மளோட யூஷுவல் ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்க போகுதா? சரி, நீங்கள் நல்லா பாருங்கள், இதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். சரிங்களா, இதை பற்றி நீ யோசிக்கவே வேண்டாம். கொஸ்டின் பேப்பர் யோசிச்சு பாரு, நீ வந்து ஓஎம்ஆரில் ஃபில் பண்ண போகிறோன்னா இப்படி ரவுண்ட் போட்டு ஃபில் பண்ண போகிறீங்க, கரெக்டாக இல்லை? எஸ் சார். சிபிடினா என்ன சார், கம்ப்யூட்டரில் போயிட்டு இந்த ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்டோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க, கரெக்டாக? இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், தப்பாக எடுக்காதீங்க. எக்ஸாம் எந்த மெத்தடில் வேணாலும் இருக்கட்டும், எந்த பேட்டர்னில் வேணாலும் இருக்கட்டும், உனக்கு ஆன்சர் தெரிஞ்சாதான் நீ சால்வ் பண்ண முடியும், கரெக்டாக இல்லையா? பேப்பர்ல இருந்தாலும் சரி, இல்லைன்னா கொஸ்டின் வந்து ஸ்ட்ரைட்டா வந்து உன்னோட கம்ப்யூட்டர்ல வந்தாலும் சரி, நீங்க எப்ப வந்து சால்வ் பண்ண முடியும், அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரிஞ்சாதான் சால்வ் பண்ண முடியும். சார் அப்ப நிறைய பேர் சொல்றாங்க சார் கொஸ்டின் சிபிடி மோட்ல மாறப்போகுது சார், எங்களுக்கு இன்னும் கன்ஃபார்மா தெரியல சார். அப்படின்னா கன்ஃபார்மா இன்னும் யாருக்குமே தெரியல. ஓகே, இதை பத்தி நியூஸும் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ சிபிடி மோட்ல தான் நெக்ஸ்ட் இயர் நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான் முன்னாடி என்ன சொன்னார்? ஸோ இது வந்து அவர் சொன்னப்ப அவர் மினிஸ்டரா இருந்தார். ஓகேங்களா? ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நாங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டாக மாற்ற போறோம் அப்படின்ட்டு கிளியர் கட்டா சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் இயர்ல இருந்து 2027ல இருந்து நாங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டா மாற்ற போறோம். ஏன் அப்படின்னா டிஜிட்டல் சேஞ்ச் பண்றதுனால பேப்பர் லீக்கே ரிமூவ் பண்ணலாம், பிசிக்கல் ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து நாங்க குறைக்க முடியும். சரியா? அண்ட் இம்ப்ரூவ் எக்ஸாம் சேஃப்டி பேஸ்ட் ஆன் அட்வைஸ் ஃப்ரம் கே ராதாகிருஷ்ணன் கமிட்டி. இந்த கே ராதாகிருஷ்ணன் கமிட்டி பத்தி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இந்த கே ராதாகிருஷ்ணன் கமிட்டி வந்து 2024 கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு. அப்ப வந்து ஒரு கமிட்டி உட்காந்து அவங்க என்ன சொன்னாங்க, அங்கதான் வந்து ராதாகிருஷ்ணர் வந்து கமிட்டியோட ஹெட்டா இருந்தாரு. அவர் வந்து என்ன ஒரு சில விஷயங்கள் சொன்னார். நீங்க கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆகுறதுக்கு ரீசன் வந்து 2024 ரீசன் என்ன நடந்துச்சுன்னா, எக்ஸாம் ஹால்ல போய், சரியா, எக்ஸாம் சென்டர்ல கொஸ்டின் பேப்பர் போய் கொடுத்தாங்க. அங்க இருந்து அந்த ஸ்கூல் பிரின்சிபலும் ஒரு பெரிய மாஃபியா கேங் எல்லாம் சேர்ந்து பேப்பர் வந்து லீக் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அதனால 2024 அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி இப்பதான் அவங்க அதை போய் சொல்றாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ நீங்க பாக்குற அன்னைக்கு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு இருக்கிற நிலவரத்துல தர்மேந்திர பிரதான் வந்து நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் கிடையாது சார். அதனால வந்து இனிமேல் சிபிடி மோட்ல எக்ஸாம் நடக்காதுன்னு நம்ம உறுதியா சொல்ல முடியுமான்னு கேட்டா இல்ல. எக்ஸாம் எந்த மோட்ல வேணாலும் நடக்கட்டுமே சார். ஆனா எங்களுக்கு ப்ரிப்பரேஷன் சார், நாங்க ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்ல போறோம், நாங்க ஆன்லைன்ல படிக்கிறோம், எங்களுக்கு எப்படி சார் சிபிடி மோடு பத்தி எல்லாம் தெரியணும்? ஒன்னும் இல்லடா. இப்ப நீங்க பிடபிள்யூட பேட்ச் ஜாயின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பிடபிள்யூட பேட்ச் ஜாயின் பண்ணீங்க, சிபிடினா என்ன சார் பெரிய கஷ்டமானு கேட்டா இல்ல, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், அவ்வளவுதான். இப்ப நீங்க யக்கீன் பேட்ச்ல போனீங்கன்னா இந்நேரத்துக்கு ஒரு டெஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்ப யக்கீன் தமிழ்லே போனீங்கன்னா அதுல ஒரு டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப நீங்க இந்த டெஸ்ட் எழுதுறீங்க பத்தியா, இந்த ஆல் டெஸ்ட்ல போனீங்கன்னா இருக்கும். நீங்க யக்கீன் 2.0 வாங்கிருக்கீங்கன்னா இன்னும் நிறைய டெஸ்ட் வந்திருக்கும். இந்த டெஸ்ட் போய் எழுதுறீங்க அப்படின்னா, ஓகே லெட் ஸ்டார்ட் த டெஸ்ட். இது இருக்கு பாத்தீங்களா, இதுதான் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். நீங்க இந்த டெஸ்ட்டை போன்ல எழுதினாலும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்டா போன்ல வந்து ஏபிசிடி கரெக்ட் எதுன்னு சூஸ் பண்ண போறீங்க. இதுக்கு வந்து என்ன பண்ண போறீங்க, மவுஸ் கொடுத்துருவோம், மவுஸை வச்சு கிளிக் பண்ணி நீங்க எது கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறீங்க. புரியுதா இல்லையா? ஓகே, இதுல வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்ப நாங்க வந்து ஆன்சர் பண்ணாம போறோம்னு வச்சுக்கோ, இந்த பாக்ஸ் எல்லாம் இங்க பாரு ரெட் கலர் பாக்ஸ் மாதிரி இருக்கும். சரிங்களா? இதே நான் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இதுல என்ன கேட்கறான், ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி கேட்கறான். அப்ப கியூ பை ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். அப்ப ஆப்ஷன் பி நான் இப்படி மார்க் பண்ண போறேன். புரியுதா இல்லையா? இப்ப பாரு இந்த கலர் வந்துருச்சா. இது வந்து ஆன்லைன் எக்ஸாம், அவ்வளவுதான்டா. இது வந்து ரொம்ப பெருசா சார் வாழ்க்கையே திருப்பி போட்டுருச்சா இல்ல. ஆனா உனக்கு ஆன்சர் தெரிஞ்சாதான் நீங்க வந்து சால்வ் பண்ண முடியும். அப்ப கொஸ்டின் பேப்பர் வந்து நார்மலா, சரியா, கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி வேணாலும் இருக்கட்டும், நார்மலா நீங்க வழக்கமா எழுதுற மாதிரி கொஸ்டின் பேப்பர் இருந்தாலும் சரி, இல்ல அப்படின்னா சிபிடியாக மாறினாலும் சரி, அது பிரச்சனையே இல்லை. இப்போதைக்கு நீங்க அதை யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எஜுகேஷன் மினிஸ்டர் சொன்னாரு. ஏன் சொன்னாரு? 2024 ஒரு கமிட்டி உட்காந்தாங்க. அந்த கமிட்டி 2024 சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது இவங்களுக்கு 2026 தான் புரிஞ்சிருக்கு. 2026 பேப்பர் லீக் பண்ணது யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கொஸ்டின் பேப்பர் எடுத்த வாத்தியாரு. அப்ப இந்த வருஷமும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வச்சாலும் கொஸ்டின் பேப்பர் எடுக்க போறது வாத்தியார் தான். அப்ப வாத்தியார் திரும்பி லீக் பண்ண மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம்?
ஸோ இந்த மாதிரி கேள்விகள்ல இன்னுமே இருக்கு சரிங்களா. ஸோ எஜுகேஷன் சிஸ்டம் பெட்டர் பண்றதுக்கு தான் நம்ம என்ன வழிகளோ சொல்ல முடியும். ஏன் சிபிடி மோட்னா அந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா இருக்குமான்னு கேட்டா இல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடி சரியா 2024-25 அகாடமிக் இயர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு யூஜிசி நெட் ஹோம் சயின்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்தா. எக்ஸாம் எழுதிட்டு வெளியில வந்த ஒரு மணி நேரமோ 2 மணி நேரம் சரி அன்னைக்கு நைட்டோ இல்ல அடுத்த நாள் நைட் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. எக்ஸாம் முடிஞ்ச ஈவினிங் எக்ஸாம் முடிஞ்சு அன்னைக்கு நைட்டோ இல்ல அதுக்கு அடுத்த நாள் நைட்டோ கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருச்சு, அதனால அன்னைக்கு எக்ஸாம் எழுதுனது வந்து நாங்க கேன்சல் பண்றோம்னு இதே என்டிஏ தான் சொன்னாங்க. அந்த எக்ஸாம் சிபிடி பேஸ்ட் தான். அப்ப சிபிடி பேஸ்ட் எக்ஸாம் வந்துருச்சுனாலே ரொம்ப செக்யூரா இருக்குமான்னு கேட்டா இல்ல. பட் எஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் லீக்கிங் த கொஸ்டின் பேப்பர் குறையும். ஆனா அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஆப்ஸ்டகல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஜேஇ எக்ஸாம்ல 10 லட்சம் பேர்கிட்ட எழுதுவாங்க. ஜேஇ எக்ஸாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 எக்ஸாம் இந்த ஷிஃப்டா போட்டு நடத்துவாங்க. அப்ப நீட் எக்ஸாம் வந்துருச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 ஷிஃப்டாவது எக்ஸாம் நடக்கும். அப்ப எல்லா கொஸ்டின் பேப்பர் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா இல்ல. முன்னாடியாவது நம்மளுக்கு எக்ஸாம் சென்டர் பக்கத்துல இருந்துச்சு, இனிமேல் எக்ஸாம் சென்டர் தூரமாகும். ஏன்னா ஆஃப்லைன் வந்து ஏதாச்சும் ஸ்கூல்ல கூட பசங்களை எழுத விட்டுறலாம். ஆனா ஆன்லைன் எக்ஸாம். ஸோ இந்த மாதிரி அப்டகல்ஸ் இருக்க போகுது. ஸோ கவர்மெண்ட் எப்படி டேக்கிள் பண்ண போறாங்கன்னு தெரியாது. இது உன் தலைவலியே கிடையாது. நீ கவர்மெண்ட் கிட்ட இதை விட்டுரு. உனக்கு என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணோமா, வா இங்க பாரு எடுத்துக்கோ சரியா, டெஸ்ட் எழுது, நீட்டா போய்கிட்டே இருங்க. 1499 ரூபாய்க்கு பேட்ச் அவைலபிளா இருக்கு. என்ரோல் பண்ணாதவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சார் எனக்கு வந்து இன்ஃபினிட்டி பேட்ச் 2999க்கு அவைலபிளா இருக்கும். அதுல இன்னும் நிறைய டபுள் கொஸ்டின் பேப்பர், டபுள் டெஸ்ட், டபுள் டிபிபி எல்லாமே உனக்கு ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்கும் சரியா. ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு உன் வேலை என்னன்னா படிக்கிறது மட்டும்தான் உன் வேலை. அதில் மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணி படி. எக்ஸாம் எப்படி வேணாலும் நடத்திட்டு போட்டோம், ப்ரிப்பேர் பண்ணவன் மட்டும்தான் போய் எக்ஸாம்ல ஒழுங்கா எழுத முடியும் சரியா. நீங்க வந்து சார் நான் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இதே கேட்டாங்க, இதெல்லாம் ஒரு சாக்கே கிடையாது. ஸோ நீங்க நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணுங்க. வேற எந்த கவலையும் வேண்டாம் சரிங்களா. ஜாயின் பண்ணாதவங்க இன்னைக்கு என்ரோல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.